டூருக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். அந்த வேலையை செய்வோம். அது விட்டுட்டு விடுங்க. இங்க விட்டுருங்க. மேடம் வீடு மேட வாக்கம்மா, மேடம் போவதென்ன கோடம் பாக்கம்மா. ரோட்டினிலே அரிசி வாங்கி வந்தாலாம், மீண்டும் பார்க்க தெருவினிலே மீன் வாங்கி நின்றாலாம். சேர்த்து பட்டு நடுவே வெண்ணிலவே வெட்கம் வேணம்மா, எண்ணிலவில் உள்ளிலவே சொர்க்கம் தானம்மா. சின்ன மூக்கத்திப்பூ வரும் முதல் சந்திப்பூ, அந்த பாலாற்றில் நீராடவா. எல்லாம் முடிஞ்சா ஆந்திராவிலே வந்து பிரியாணி வாங்க. சுத்தி வரியா? இரு அடியில் வேலையாவது. கறி வாங்கியாச்சு. எத்தனை கிலோ? 5 கிலோவா? ஆமா, 5 கிலோ அரிசி, 5 கிலோ கறி. துணை மாஸ்டர் அவரு. துணை மாஸ்டர் இவர் தான். வெங்காயமும் வெள்ளை பூண்டு உரிக்கிறது. இது வருது. வேகமாவா வேகமாவா. ஆளுக்கால் ஒரு வேலை. எல்லாம் வெங்காயம் உரிக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரியாணி ரெடி ஆயிட்டாரு. ஆந்திராவில் நம்ம ஊர் தமிழ்நாட்டில எல்லாம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. சென்னையில எல்லாம் எதுவுமே ஆட்டெல்லாம் இல்லையே இப்போ பழைய மாரி. முடிச்சுட்டு போயிடலாம். அங்கே போய் அதுக்கு டைம் ஆடு ஆடு உன்னை தூக்கி நீங்க உள்ள போறதே சரி. கிச்சன் இதான் பார்த்துக்கிங்க. கிச்சன் வெட்டுறதுனால இவர் மாஸ்டர்னு நினைக்காதீங்க. இவர் வெங்காயமும் வெள்ளை பூண்டு உரிப்பார். இவர் தான் மாஸ்டர். கேடி மாஸ்டர். தாடி மாஸ்டர். தாடி மாஸ்டர். கட்டை வச்சுலையா? கட்டை தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா இது ஆடி மாசம் இல்ல, அதனால பார்த்துட்டு இருப்பான். ஆடி மாசம் அப்படிதான் பார்ப்பான். மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காரு பாருங்க. மாஸ்டர் மாதிரியே ஒரிஜினல் மாஸ்டர் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. பாய் பாய் ஆடியோலாம் வராது, ஏன்னா அவர் பாட்டு போட்டுருவாரு. கிட்ஸா பாருங்க, இது வெட்டிட்டு இருக்காரு. தக்காளி பாடியை பார்த்து பயப்படாதீங்க. இவர் தான் டிரைவர் அஜித் குமார்.
மாஸ்டர் தேடி யார் மாஸ்டர் நீங்களே சொல்லுங்க. சத்யராஜ் நான் மாஸ்டர் சொல்லிட்டு இப்ப ஆட்டிட்டு போறான். எப்பா கரண்ட் பிடிச்சாலும் மாஸ்டர் கிடையாது. போடுங்க பிரிச்சு யாருக்கும் தெரியாது காரணம் என்ன சொல்றது. அதான் வண்டிங்க வந்துருக்கோம், சந்தோஷப்பட்ட பரவாயில்ல. எல்லா வண்டி நிப்பாட்டினா நிறைய உங்கள் வண்டி வந்துருக்குமே. அவ்வளோ கிண்டி கொண்டு போதும். உப்பு போடலடா. இதுக்கு ஊற்றேன், இதுக்கு ஊற்றி பதிக்க ஒன்று அதுக்குள்ள அது அந்த உப்பு கட்டாத மாதிரி இருக்கு. நல்லா லைட்டாக போடும். என்ன பண்ணும் பிளேட் கொடுங்க பிரகாஷ், பிளேட் கொடுத்தாங்க இன்னும் தூக்கி அடிக்கும். வீடுங்க வந்துருச்சா? நிறைய கையில மரம் தசராக்கு போகணும்னா தசராக்கு போகணும் தான். தடா பால்ஸ் என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கணும்னா நடக்கணும். பாப்பா ஒன்றும் இல்லை, கையில் ஏதாவது ஒன்றும் கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்களா? ரெண்டு எப்படி உட்காந்துருக்கு பற்றியா பூசு கொடுங்க. ஹாய், மறைக்காத, கூட்டி விடுவது. தடா வந்துட்டோம். ஒரு வெளியே தடா வந்தாச்சு. இன்னும் குளிச்சுட்டு போய் சாப்பிட வேலையை பார்க்கணும். அடுத்தது திரும்ப வந்து குளிக்கணுமா? எப்படி
போயிட்டு வந்துடலாம் பக்கத்துலண்ணே. ரொம்ப கூட்டம் அவ்வளோ இல்லை. பால்ஸுங்க சுல்தான் பச்சிக்கு எனக்கு குளிக்கூட இல்லையா? இது எவ்வளவு ஆள் என்னன்னே தெரியல. குரங்கு மரத்துல இருக்கு. குரங்கு மரத்துல குளிச்சுட்டு போயிட்டு பிரகாஷ் பிரியாணி சாப்பிட்டுட்டு சுட சுட பிரியாணி, ஆர்காட்டி பிரியாணி. பிரியாணி மேலே தேன் கூட்டா இல்லையே, தேன் இல்லை, நாகப்பழம் குலவி. போ போ போ, வேலை காட்டாதுங்க போ. வாங்கடா, டைம் ஆகுது. மறுபடியும் குளிக்கணும்னா சீக்கிரம் வாங்க. ஏப்பா மறுபடியும் வந்து குளிக்கணும்னு ஆசை இருந்தா சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதா, டைம் ஆயிரும். சுட சுட சாப்பிடும். சாப்பிட்டு மறுபடியும் சுட பெப்பர் போட்ட பிரியாணி. நீ லாஸ்டா சாப்பிடுவா. உப்பு அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு. நீ லாஸ்டா சாப்பிடணும். கிடையாது. ஐயே கூட சுக்கா நம்மள எங்க போயிருக்கோம், எங்க போயிட்டு வரோம்? கூமாப்பட்டி. சந்தோஷ காட்டுங்க, அவர் தான் புது ஒரு நிறைய இருக்குல்ல. கேப்டன் பிரபாகரன் சரக்குமார் மாதிரி வர பாத்தீங்கன்னா நாங்க சாரா பேக்கர்ஸ் எங்க பக்கத்து கடையில இருக்காப்புல, அவரையும் சேர்த்து கூட்டு வந்துட்டோம். பக்கத்து கடையில அவரு சாரா பேக்கர்ஸ். நீ வேற நம்மளோட அதிக நேரம் அவர் தான் ஆபீஸ்ல பாக்குறாரு. திறக்கிறது போட்டுறது கிடைக்கிறது. எப்ப ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோம். அவரு உள்ள வருது. ஆனா இது இது வச்சிருக்கீங்க, கேஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. எத்தனை உள்ள இருக்கு தெரியல. உள்ளே போற அங்க வெளியிருந்து ஓடிடும். எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓபன் பண்ணுங்க, அது போயிடும். ஒரு துண்டு இல்லைங்க, இது நான்வெஜ். பாய்க்கு வரங்க இருக்கும். பாய் குரங்க காலம் கெட்டு போச்சு. மச்சான் ஏனா ஏ அட்டை தோரே உள்ள போனா அப்படி இல்ல சம்பந்தோட்ட நீங்க கம்மனுங்க. இவனுக்கு இருக்கா? இருக்குண்ணா. தொங்கி இல்ல. தடாவில் ஒரு பிரியாணி சாப்பாடு ரெண்டு சக்கர் இருக்கும். பார்ட் 2. ரெண்டு ஜக்கு ஃபுல் பண்ணிக்கிறேன். அது அப்படியே போடு. அந்த நான் அப்படியே போடு. டேஸ்ட் பண்ணிராத போறோம். கிச்சன் வந்து பேரா போடு. தண்ணி ஒண்ணு கொஞ்சம் தெளிச்சுடா.
இவர் குடிக்கிறேன்னு நினைச்சு வச்சு இதுல எதுக்கு புக்கா எடுப்புறோம் லைட்டா ததிக்கணுமா இலைய வாசல் கழுவுற மாதிரி கழுவணும் பேசணும் சொல்லியா பேசன் என்ன ஆமா குறுக்க உட்கார்ற ஆள் பந்திக்கு கஷ்டமா இருக்கும்டா. சம்பத்து அங்க தள்ளி உட்காரு 3 வருஷம் இருக்கு. இவரு இருக்காரு அப்படியே இரு. சம்பத்து வைப்பான் இரு. சம்பத்து கொடு. நீ உட்காரு. வா உட்காரு. சம்பத்து ஏய் சம்பத்து பேஷன்ல வச்சு பாட்டு அப்படியே கட்டாரு. சிக்கன் எடுக்க கட்டாரு. பீஸ் எடுத்துட்டு போடாது. கீழே போட அட்டையா நல்லது. ஒரு அட்டை கொண்டா. அட்டை இல்ல சாப்பாடு வைக்கலாம் கீழே மண் ஒருத்தருக்கு 2 அட்டை. ஓகே சரி யாரு கருணா நீ சாப்பிடுங்கண்ணா வச்சுட்டு உட்காரப்போம். அவன் நீ இல்ல இல்ல பேஷன்ல வைக்கிறதுக்கு ரெடி பண்ண அப்படியே ஊற்றி கேட்காம இல்ல சம்பத்தான் சம்பத்துங்க உட்காந்தீங்கன்னா இன்னும் 2 பேரும் உட்காந்து வெங்காயத்தை விடுங்கய்யா. சாப்பாடு கடை ஒரு லெமன் எது புரிஞ்சா உப்பு லெமனா இதுவா லெமன் போட்டா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை கல் எடுத்து போறோம் லேட்டா வரானா சிக்கன் நல்லா வந்துடுது. சிவாங்க போறாடே காரம் கரெக்டா இருக்கு. 4 இருக்குமா? 4 என்ன 4 3 தான் 3 தான் இருக்கும். 3:25 ஆகுது. அவ்வளோதான் ஒரு 1 ஹவர் குளிச்சுட்டு கரெக்டாக போக கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்ம மனசுல தெம்புதான். நான் வீட்டுக்கு சொல்லுவேன் நீ தண்ணியில இறங்கிட்டு வந்தீங்கன்னா அப்போ இருந்தாலும் லைட்டாக ஏதோ ஒரு சின்ன இலையில வச்சு திண்டு தூக்கி போடுவோம். வீட்டில் கொண்டு போகலாம். சாப்பிடும் போது 2 வாய் ஊட்டி அப்பத்து அடுத்து வரும்போது ஒய்ஃபோட வருவியா அப்படி அடுத்த வாட்டி வரும்போது லவரோட வருவியா இல்லை ஐட்டத்தோட வருவியா எதோட வருவா சொல்லு. ஐட்டமா லவரா ஒய்ஃபா இந்த எப்படி கல்யாணம் ஆக போகிறது இல்லை இப்போதைக்கு. ஆரோ பிறந்த நாளைக்கு கிணக்கெடுக்கலாம் இப்போ கட்டி தூக்கிட்டு அலைய முடியாது. இல்லை சிவா சொல்கிறேன் இதுக்கப்புறம் எப்போ வருவோம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறான்றான். அதான் சொன்னேன் அடுத்த வாட்டி வரும் ஆடிக்கு அப்போ வந்து காரத்தை போட சொல்கிறேன். சம்பத்தான மஞ்சள் பையாவே மஞ்சள் பை இறக்குற மாதிரி இல்லை. இப்போ யார் ஆள் கம்மியாக இருக்குது அவ்வளோதானா? தரான் மணி வீடு சரி நம்ம இப்போ குளிக்கிற வேலையை பார்ப்போம். போவோம். இந்த மரத்தில் ஏறும் பனமரம்
இல்லை பல வருஷம் பழைய காலத்து மாம்பழம். அண்ணாச்சி தூக்கத்தில் இருக்கீங்களா? டூர் என்ன முடிஞ்சுதா? வெங்காயம் வெள்ளை பூண்டு என்னமோ அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு, ஆடி மாதம் தான் உங்களுக்கு. சமையல் செஞ்சு தூக்கம் வரும். டயர்டாயிடுச்சுனே. உள்ள போ சொல்லி எல்லாரும் தடா முடிஞ்சிருந்து சொல்லுங்க. தடாவுக்கு எண்டிங். ஆமாம், அடுத்த ஆடி மாதம். அடுத்த ஆடியில் சந்திப்போம். சின்ன கோணா பெரிய கோணா அது என்ன சொன்னீங்க? சொன்னானே அவன். அது 2 இருக்குது. 5 நிமிஷம் தான் நடையா. சின்ன கோணா இது ரொம்ப நிறையா இருக்குண்ணே. ஆமா, அது எங்க தெரியுமா? நம்ம வந்து இங்க வந்து லெஃப்ட் திரும்பணும்ல, கறி வாங்கணும்ல, கறி வாங்க தள்ள ஒரு பிரிட்ஜ் ஒன்று வச்சா, ஆமாம், அந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் லெஃப்ட்ல போகணும். சின்ன கோணம்.